முருகன், ராமன், அம்பிகைன்னு பிற தெய்வங்கள் சிவபூஜை செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் சிவனே தனக்கு சிவபூஜை செஞ்சதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவபெருமானே அர்ச்சகராக வந்து சிவலிங்கத்திற்கு பூஜை செய்த நிகழ்வு பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். பிறப்பும் இறப்பும் இந்த உடலுக்கு மட்டும்தான், உள்ளிருக்கும் ஆத்மாவிற்கு கிடையாது. இப்படி நம்முள் இருக்கும் ஆத்மாவை அறிவதையே தன்னை தான் அறிவது என்று ஞானிகள் சொல்வார்கள். இந்த அற்புத தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தவே இறைவன் தன்னைத்தானே பூஜித்து கொண்டார். இந்த பூஜைக்கு ஆத்ம பூஜை என்று பெயர். இப்படி இறைவன் தன்னைத்தானே பூஜித்து கொண்ட தலம்தான் திருவையாறு ஐயாரப்பன் தலம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயாரப்பனை பூஜிக்கும் பேறு பெற்ற ஒரு அர்ச்சகர் இருந்தார். அவர் எப்போதும் ஐயாரப்பனின் திருமேனியை தீண்டி பூஜை செய்து வந்தார். ஒரு நாள் அந்த அர்ச்சகருக்கு காசிக்கு சென்று விஸ்வநாதனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அர்ச்சகர் காசிக்கு உடனே புறப்பட்டார். அர்ச்சகரது போதாத நேரம் அவர் காசிக்கு கிளம்பிவிட்ட பின் ஐயாரப்பனை காண அந்த நாட்டு மன்னன் வருகை தந்தான். கோயிலில் அர்ச்சகர் இல்லாத விஷயம் மன்னனுக்கு தெரிந்தால் அவருக்கு தண்டனை ஏற்படுமே என்று ஈசன் சிந்தித்தார். அர்ச்சகரை தண்டனையில் இருந்து காக்க தானே அர்ச்சகர் வேடத்தில் வந்தார் ஈசன். அரசன் வருவதற்கு முன்பே கோயிலை திறந்து மன்னனை வரவேற்று தனக்குத்தானே அபிஷேகம், அலங்காரம் முதலியவை செய்து கொண்டு அற்புதமாக திருவிளையாடல் புரிந்தார். ஈசன் கையாலேயே சிவப்பிரசாதம் பெற்றுக்கொண்டு மாளிகை திரும்பினான் அந்த மன்னன். இப்படி பல நாட்கள் நடந்து கொண்டிருந்த வேளையில் ஒரு நாள் காசிக்கு சென்ற அர்ச்சகர் திரும்பி வந்துவிட்டார். தன் இடத்தில் மற்றொருவர் பூஜை செய்வதைக் கண்டு அவர் திகைத்து போய் நிற்கையில் இறைவன் தன் சுய உருவத்தை அவருக்கு காட்டி தரிசனம் தந்துவிட்டு மறைந்து விட்டார். தன்னை வணங்குபவர்களுக்கு அன்பு செய்பவர் ஐயாரப்பர். ஆகவேதான் தன்னை தானே வழிபடுவது என்ற ஐதீகத்தில் 2 லிங்கங்களும் 1 அம்பாலும் வைத்து பூஜிக்கப்படுகின்றன. இந்த அற்புதத்தையொட்டியே இன்றும் திருவையாறு ஐயாரப்பர் கோயிலில் சித்திரை மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் 5ஆம் நாள் சுவாமி புறப்பாடு செய்து இறைவனாக வந்த சிவாச்சாரியார், பூஜை முறையினராகிய சிவாச்சாரியார் என்ற ஐதீகத்தில் இருவருக்கும் பரிவட்டம் சாத்தி சுவாமியுடன் வலம் வரும் சிறப்பு விழா நடைபெறுகின்றது.